கேரளா மாநிலம் பிரசித்தி பெற்ற சபரிமலை ஐயப்பன் திருக்கோவிலில் பலத்த பாதுகாப்பிற்கு இடையே உண்டியல் கொள்ளை சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர் கைது செய்யப்பட்டார். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் ஆவணி மாத பூஜையை ஒட்டி கடந்த மாதம் 16ஆம் தேதி நடை திறக்கப்பட்டு 21ஆம் தேதி வரை சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. 21ஆம் தேதி நடை சாத்தப்பட்ட பின்னர் கோவில் ஊழியர்கள் சன்னிதானத்தில் உள்ள உண்டியல்களை ஆய்வு செய்தனர். அப்போது கருவறை மண்டபத்திற்கு அருகில் இருந்த உண்டியல் உடைக்கப்பட்டு அதிலிருந்த காணிக்கை பணம் திருடப்பட்டு இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இது தொடர்பாக தேவஸ்தான ஊழியர்கள் சன்னிதானம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை தொடங்கினர். இது தொடர்பாக தனிப்படை அமைக்கப்பட்டு ரகசியமாக விசாரணை நடத்தினர். சன்னிதானம் மற்றும் பம்பையில் வைக்கப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர். இது தவிர சபரிமலையில் துப்புரவு உள்ளிட்ட வேலைக்கு வரும் நபர்களிடமும் விசாரணை நடத்தப்பட்டது. இந்த விசாரணையில் உண்டியல் பணத்தை திருடியது சபரிமலையில் துப்புரவு பணிக்கு வந்த தென்காசி மாவட்டம் கீழசுரண்டை பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் என்பது தெரியவந்துள்ளது. இந்த விவரத்தை அறிந்த சுரேஷ் தப்பி ஓடினார். அவர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரை வலைவீசி தேடினர். இதனையடுத்து அவர் கீழசுரண்டையில் இருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து கீழசுரண்டைக்கு சென்ற போலீசார் வீட்டில் இருந்த சுரேஷை மடக்கி பிடித்து கைது செய்தனர். பின்னர் அவரை பம்பைக்கு கொண்டு சென்று அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். சபரிமலை ஐயப்பன் திருக்கோவிலில் மத்திய பாதுகாப்பு படையில் பலத்த பாதுகாப்பிற்கிடையிலும் கொள்ளை சம்பவம் அரங்கேறியது பக்தர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.